திருவன் சரணம். நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆர்யன் வாம்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம். சுஞ்ஞதோ லோகோ அவேகஸ்ஸ மோகராஜ சதா சதோ அத்தானுதித்திங் உவச்ச மச்சுராஜா ந பசதி. மோகராஜ சூத்திரையில் பகவான் புத்தர் அவர்கள் மோகராஜாவுக்கு போதனை செய்யும் இந்த மோகராஜ உலகம் என்பது சுஞ்ஞம். சுஞ்ஞம் என்றால் ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கோணத்தில் பாருங்க மோகராஜ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இது எப்படி சாத்தியமாகும்னு சொன்னால், அத்தானு திட்டிங் வச்ச மச்சுராஜான பசதி என்ற இந்த ஆத்ம துஷ்டியை முறியடித்தால், ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டால் மரணத்தை வெல்வார் என்பதை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு சுஞ்ஞம் என்று நாங்கள் உலகத்தை பார்த்தால் ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்று அது பார்க்க முடியாத ஒரு காரியமாகும். ஏன்னா உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு துஷ்டியில் இருந்து கொண்டு உலகம் ஒன்று கிடையாது, ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அது ஒரு நினைப்பு. அது மனசில் அப்பவும் இருக்குது. அப்போ மனதை வென்றவருக்குத்தான் உலகத்தை வெல்ல முடியும். மனதை வெல்லாதவருக்கு உலகத்தை வெல்ல முடியாது. அப்போ அது மரணத்தை வெல்ல முடியாத வழி. இன்றைக்கி தியானம் பண்ணி கொண்டு சமத்த சமாதியில் இருப்பது எல்லாமே மனதை ஒரு நிலைப்படுத்துவது. அப்போ அதில் உலகை வெல்ல முடியாது. அது உலகத்தை வென்ற சுபாவம் அல்ல, அது மனதை வென்ற சுபாவம் அல்ல. அது மனதை ஒரு நிலைப்படுத்துவது என்பது, மனதை ஒரு நிலைப்படுத்துவது என்பது அது தண்ணீருக்குள் பந்தை அழுத்து பிடித்து கொண்டிருப்பது போல். அது தற்காலிகமானது. பந்தை அழுத்து பிடித்து கொண்டிருப்பதனால அது தண்ணீருக்குள்ளே இருக்கும். அதை விட்டுட்டால் அது மேலே வந்துடும். இது போலத்தான் அது தற்காலிகமானது. இது கொஞ்ச காலத்துக்கு தான். அது நிரந்தரமான விடுதலை கிடையாது, அது விமோச்சனம் கிடையாது. அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுவது நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான விமோச்சனம், மனதை வெல்லும் வழி. மனதை வென்றால்தான் எங்களுக்கு விமோச்சனம் இருக்குது, விடுதலை இருக்குது. மனதின் மாய்க்குள் இருந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்துவது அல்ல புத்த தர்மம். அது அல்ல புத்த தர்மம். புத்த தர்மம் என்பது மனதை வெல்வது, மனதின் மாயிலிருந்து விடுதலை பெறுவது. அதுக்கு பேர் தான் புத்த தர்மம். அப்போது இது மனதை வெல்ல முடியாது, மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது, மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாட்டி. அது தெரிந்து கொள்வது தான் கல்யாண மித்ரவின் செய்தியில் தான் இது இருக்குது. தெரிந்து கொள்வதற்கு கல்யாண மித்ரவின் உதவி எங்களுக்கு தேவை. அப்போ அந்த உதவியினூடாகத்தான் எங்களுக்கு இதை கேட்டு நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். இது உண்மையாகவே எங்கும் இருப்பது கிடையாது. எல்லாமே மனம்தான், எல்லாமே எண்ணங்கள் தான். மனதில் இருக்கும் எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர இருக்கும் உலகத்தில் அல்ல. சித்தேன நியத்திலோக்கோ சித்தேன பரிகசதி. மனதால் உருவான உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர இருக்கும் உலகத்தில் அல்ல. நாங்கள் பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே இந்த சென்சர்களால் உள்நுழைந்தது. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். கண்களுக்கு தெரிவது நாங்கள் நினைக்கிறோம் வெளியில் இருக்குன்னு சொல்லி, காதுக்கு கேட்பதை நாங்கள் நினைக்கிறோம் வெளியில் இருக்குன்னு சொல்லி, மூக்குக்கு உணரும் வாசனை அல்லது துர்நாற்றத்தை நாங்கள் நினைக்கிறோம் அது வெளியில் இருக்குன்னு சொல்லி, நாக்குக்கு உணரும் சுவையை நாங்கள் நினைக்கிறோம் அது வெளியில் இருக்குன்னு சொல்லி, உடலுக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான இந்த தன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் இது வெளியில் இருக்குன்னு சொல்லி.
அப்போது இது எல்லாமே நினைப்பு, எங்கேயும் இருப்பது கிடையாது. அந்த சென்சர்கள், அந்த துவாரங்களால் உள்நுழைவதை தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கோம். அப்போ இதுதான் சித்தேன நியத்தில் ஊக்கம், மனதால் உருவான உலகம். அது எங்கேயும் இருப்பது கிடையாது, மனதின் எண்ணங்களுக்குள் தான் அது இருக்கிறது. அப்போ இந்த உண்மையை புரிந்து கொண்டால்தான், இந்த சத்தியத்தை அவர் புரிஞ்சு கொண்டால் தான் அவர் மனதில் மீளும் வழி அவருக்கு திறக்கும். அது வரைக்கும் மனதில் மீளும் வழி என்பது அவருக்கு கிடையாது. பகவான் புத்தர் சென்ற வழிக்கு அவரால் வர முடியாது. பகவான் புத்தர் அவர்கள் ஆணித்தரமாக கூறுகிறார்கள், இது சமத்த சமாதி அல்ல, இது விதர்சனா சமாதி. விதர்சனா சமாதி என்பது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. நாங்கள் காலையிலிருந்து இரவைக்கு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் ஏகப்பட்ட காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம். அப்போ அந்த காரியங்கள் அத்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலை இந்த சமாதி நிலை, விதர்சனா சமாதி நிலை. அது மீளலுக்குள் வருகிறது. அதாவது இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து மீண்டதன் பிறகு, வெளியில் அப்படி ஒன்றும் கிடையாது. சேவல் என்பது காதுக்கு கேட்கும் சத்தம் ஒன்றுக்குள் சேவல் இருக்கிறதா. அந்த சேவல் கூவுகிறது என்று நாங்கள் சொல்வது வெறும் சத்தம் மட்டும்தான். அந்த சத்தத்துக்குள் சேவல் ஒன்று இருக்குதா? இல்லை. அது வர்ணமும் கலந்து இருப்பதனால, அதாவது உருவமும் கலந்து இருப்பதனால, பெயரும் உருவமும் கலந்து அது சேவல் இருக்கிறது என்ற துஷ்டிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அப்போ இது உண்மையாக இருக்கிறதா, இது நிரந்தரமாக நிச்சயமாக இருக்குதா அப்படின்ற விமர்சனம் ஒன்று தேவை. விதர்சனம், இதுக்கு பேர் தான் விதர்சனம். அந்த விமர்சனம், இந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பெயர். இந்த ஆராய்ச்சி நல்லா பண்ணி பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்குள் நீங்கள் சேவல் ஒன்று உங்களுக்கு என்றைக்குமே வெளியில் அகப்படாது. சேவல் என்பது சத்தமும் வர்ணமும் கலந்தது. கலந்த ஒன்று வெளியில் இருக்கா? வெளியில் அல்ல. அப்போ தான் ஏத்தும் பட்டிச்ச சம்பூத்தா ஏத்து பங்கா நிரூஞ்சது. காரணத்தின் விளைவாக வந்தது தான் நாங்கள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கோம். காரணம்தான் உற்பத்தி நிலையங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். அப்போ இதன் வழியாக உள்நுழைந்ததை நாங்கள் நினைக்கிறோம் வெளியில் இருக்குன்னு சொல்லி. அப்போ இதுதான் உண்மை கிடையாது, இதுதான் மாயை, கற்பனை. அப்போ இந்த மாயையிலிருந்து எங்களுக்கு கற்பனையிலிருந்து மீள முடியும். இந்த உண்மையை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம், சத்தியத்தை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம். சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் எங்களுக்கு மனதில் மீளும் வழி கிடையாது. அப்போது அத்தானு தித்திங் ஓச்சம் அச்சுராஜா நப்பசத்தி என்கிற இந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து நாங்கள் மீண்டால்தான் ஆத்மா இந்த சமிக்கையிலிருந்து, இந்த மனதிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போது உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது, அது மனதில் இருக்கிறது. மனதில் இருக்கும் எண்ணங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற இந்த பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த தத்துவம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்குத்தான் கல்யாண மித்திரவின் செய்தி தேவை, கல்யாண மித்திரவின் உதவி தேவை. கல்யாண மித்திரவின் உதவியால் நாங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது தனக்குள் நடக்க வேண்டிய கதை, தன்னுடைய கதை. தான் இந்த வழிக்கு வரணுமா இருந்தால், தான் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால், தான் இந்த விதர்சனா பண்ணணும். அப்போ அது யார் கையிலும் இல்லை, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய துன்பத்திலிருந்து மேலும் வழி உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால், நீங்கள் துன்பத்திலிருந்து மேலணுமா இருந்தால், அப்போ அந்த வழிக்கு நீங்கள் தான் வரணும். கல்யாண மிச்சம் சத்தியத்தை கண்டவர், அவர் கையாண்டு அந்த நடைமுறை பக்கம் சொல்லி கொடுக்குறார் உங்களுக்கு. அப்போ அதை கேட்டு அதை புரிந்து கொள்ள நீங்கள் நடைமுறை பக்கம் பார்க்கணும். நடைமுறையில் உங்களுடைய அனுபவபூர்வமாக நீங்கள் நடைமுறையில் கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு எங்கேயும் எப்போவுமே எதுவுமே கிடைக்காது. அப்போது சுன்யம், ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சுன்யத்தோ லோக்கு அவே கஸ்ஸு மோகராஜ சதாசத்தோ. சுன்யம், மோகராஜ அப்படி ஒன்று எங்கேயும் கிடையாது. நாங்கள் எல்லாமே நினைக்கிறோம். அப்போது நினைப்பிலிருந்து மீண்டுட்டா ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போது அதுதான் அந்த நொடிக்குள் விழித்து கொள்ளும் சுபாவம். அப்போ எது வழக்கம் போல் கண்களுக்கு தெரிகிறது, வழக்கம் போல் காதுக்கு கேட்கிறது, வழக்கம் போல் சென்சார் இந்த உற்பத்தி நிலையங்கள் இயங்குது. ஆனால் இந்த துவாரங்களால் உள்நுழைந்தது எங்கேயுமே வெளியிலையும் கிடையாது, அது மனசுலேயும் இல்லை, மனதிலும் கிடையாது. எந்நேரமும் அந்த எண்ணங்கள் ஓடுது, திரைப்படம் போல். ஒரு பந்தை பற்ற வச்சு நாங்கள் சுற்றினா ஒரு வட்ட வடிவம் தெரியும். அப்போ அந்த வட்ட வடிவம்
இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா வட்டம் என்பது ஒன்று கிடையாது. அது வேகத்தின் காரணமாக, அந்த சுழற்சியின் காரணமாக, சுழற்றுவதன் காரணமாக, வேகத்தின் காரணமாக நாங்கள் அது இருக்கிறது என்று எங்களுக்கு தோன்றுகிறது. தோன்றுவது வெளியில் இருக்கிறதா? வெளியிலும் இல்லை, மனசிலும் இல்லை. அது வேகம் என்பது தான் மனம். அப்போ எந்நேரமும் எண்ணங்கள் அலைப்பாய்கிறது, எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதில் ஏதாவது உண்மையான எண்ணம் ஒன்று இருக்குதா? இப்போ சேவல் என்கிறது அது சத்தமும் வர்ணமும் கலந்தது. அப்போ அது வெளியில் இல்லைன்னு சொன்னால் மனசில் இருக்கா? இல்லை, அது மனதிலும் இல்லை. அப்போ மனசிலும் இல்லாத, வெளியிலும் இல்லாத ஒன்றை தாங்க நாங்கள் எல்லாமே இருக்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டு அந்த நினைப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ மனதின் பின் தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். மனம் சொல்வதற்கு இணங்கி தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். மனதின் மாயைக்கு அகப்பட்டு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அப்போ இந்த உண்மையை அவர் புரிந்து கொள்ளும் போது அவர் மனதின் மாயிலிருந்து மீள்கிறார், மனதின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறார். அப்போது இதற்கு பேர் தான் விதர்சனா சமாதி நிலை. அதாவது 4 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சமாதி நிலை. அது விதர்சனா சமாதி நிலை. இது மனதிலிருந்து மீண்ட நிலை, இது துன்பத்திலிருந்து மீண்ட நிலை, இது நிர்வாணம் அடைந்த நிலை. இதுதான் நிரந்தரமான வழி. இதற்கு வேறு வழிகள் எங்கேயுமே கிடையாது. அது இந்த புத்தோத்பாத போதனைகளில் உங்களுக்கு இன்றைக்கு மிக தெளிவாக போதனை செய்யப்படுது. மிகவும் இலகுவான முறையில் உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள இந்த புத்தோத்பாத போதனைகள் உங்களுக்கு இன்றைக்கு விவரிக்கப்படுகிறது. நீங்களும் இதை கேட்டு பாருங்கள். உங்களுக்கும் இதை புரிந்து கொண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யட்சம் அடைந்து துன்பத்திலிருந்து மீண்டு மரணத்தை வென்று நிர்வாண சுவையை பெற உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.